கை கால்லாம் ஒரே வலியாக இருக்குது. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. இடுப்புலாம் ஒரே வலியாக இருக்குது. இருந்தாலும் நிம்மதியாக இருந்தேன். என் மருமக இருந்தால் எல்லா வேலையும் செஞ்சேன். இனிமேட்டுக்கு அவளும் ஊருக்கு போயிட்டா. நான் என்னத்தை பண்ண போகிறனோ எது பண்ண போகிறனோ எனக்கு ஒன்றும் புரியலை. என்னத்தான் சொல்கிறது நான். என்னம்மா என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா அம்மா? சாப்பிட்டீங்களாம்மா? எங்கடா இதுமேட்டு தான் நான் சாப்பாடே போய் செய்ய போகிறேன். சிவகாமி எங்கம்மா? சாப்பாடு செய்யலையா ஒன்றும்? எங்கே போயிட்டா சிவகாமி? ஆளக்கானோ. அவள் செஞ்சு வைக்கலையே சாப்பாடு, நீங்கள் செய்ய போகிறேன்னு சொல்கிறீங்க. ஆமாம், அந்த கதை உனக்கு தெரியாது இல்லை? அவங்க அண்ணன் யாரோ அவளை வந்து ஊருக்கிட்டு போயிட்டாங்க. இத்தினாலாம் அண்ணன் இல்லை இது இல்லைன்னு சொல்லி நம்ம நியாயமாச்சிருந்தவோ. இப்போ ஏதோ அண்ணன் இருக்கானமே அண்ணன் வந்து அவளை ஊருக்கிட்டு போயிட்டாங்க. இங்கே இருக்கிறதுக்கு அவளுக்கு பிடிக்கலையா, ஊருக்கு போயிட்டா. ஆமாம்மா, சிவகாமி நிறைய வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்கா. சின்ன வயசுலேயே அவங்க அண்ணன் காணாமல் போயிட்டாரு, இன்னும் வரலன்னு சொல்லியிருப்பா. ஓ, அந்த அண்ணன் தான் வந்திருப்பாங்க போல். சரி இருக்கட்டும்மா, அவள் போய் கொஞ்ச நாள் சந்தோஷமாக விட்டு இதனால அண்ணனை பார்க்காதே இருக்கும் இல்லையா. இந்த டைமில் நான் வேறு நிறைய தப்பு வர மாதிரி பண்ணிட்டேன். அவளை நிறைய கொடுமை பண்ணிட்டேன். என் மேலே தப்பு இருக்குது. சரி கொஞ்ச நாள் இருந்து வரட்டும்மா. என்னவோ போட என்னத்த நான் சொல்கிறது சொல்லு பார்க்கலாம். இடுப்பு நோவுது, கை கால் நோவுது, என்ன பண்ணுறது இது எப்படின்னா சமைச்சு தானே ஆகணும். எல்லாம் என் தலையெழுத்து. சரிம்மா, சாப்பாடு செஞ்சுட்டு நான் கூப்பிடுங்க, நான் வரேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். போட இப்போ நான் கூப்பிட்றேன் ஒன்று. சிவகாமி சிவகாமி எங்கடி இருக்கே? எங்க பெரியம்மா சிவகாமியை காணோம். இப்போ என்னத்துக்கடி அவளை கேட்குற நீ? என்ன வேணும் உனக்கு? பெரியம்மா ரசம் வாங்கி போலான்னு வந்தேன். நான் ரசமே வைக்கலையா? எங்கள் வீட்டுக்காரருக்கு இப்போ ரசம் தான் ஓணுன்னு சொன்னார். அதுக்கு தான் வந்தேன். சிவகாமி பார்த்தா ஆளை காணும். ஏன்னா வெளியே போய்க்கிறல. எங்கே போய்க்கிறான்னு தெரியல. கோயிலுக்கு நான் போய்க்கிறல. பெரியம்மா எங்கே போய்க்கிறா காணும்? அவளை ஏன்னு கேட்குற நீ வேற? அவள் ஊருக்கு போயிட்டு அவெல்லாம் அவங்க அண்ணன் இருக்கானே. யார் அண்ணன் வந்து துணிமணி எடுத்துக்கின்னு வீட்டுன்னு போயிட்டான். அங்கே இருக்க போகிறோம், இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கலையே, நாங்கள் கொடுமை பண்ணுறோமா அவளை அப்படின்னு எல்லாத்தையும் பொல்லாத்தையும் அவங்க அண்ணங்கிட்ட சொல்லி பை தூக்கின்னு கிளம்பிக்கினான். இருந்து வராலும் ஒரு வாரம் அப்படின்னா. அடியா தாடி இத்தனை நாளாக யாரும் இல்லைன்னு நான் நினச்சேன். ஆமாடி புள்ள, நானும் அப்படித்தானே இருந்தேன். இப்போ தான் அண்ணன் யாரை காணாமல் போட்டானே சின்ன வயசுலையே. இப்போ தான் வந்துக்கிறான், நல்லா வாட்டம் சாட்டமாக்குறான். வெயிட்டு போட்டான். அது என்ன எப்படி போவாளோ எப்படி வருவாளோ என்ன பண்ணுவாளோ. பெரியம்மா நல்ல வாழ்க்கை விட்டு அங்கே போயிட்ட பத்தியா? உன்னை விட பார்த்துக்கிற மாமியா கூட கிடைப்பாளையா அவளுக்குண்ணா? நான் உனக்கு மருமகளாக வந்து நல்லா இருந்திருப்பேனே. சொல்லு பார்க்கலாம். உன்னை மாரி பார்த்துக்கிற மாமியார்கிட்டயே ஓடிட்டேன்னா அதெல்லாம் என்ன பண்ணுறது சொல்லு பார்க்கலாம். நீ தான் எவ்வளோ மேய்ச்சிக்கணும். வேலை நீ தான் செய்யணுமா? என்னவோ போ எல்லாம் செய். என்னப்பா வயசான காலத்தில் நிம்மதியாக கிடக்காதா? உனக்கு தெரியலாம், அவளுக்கு தெரியலையே. நான் என்னத்தை பண்ணுறது சொல்லு பார்க்கலாம். எல்லாம் என் தலையேத்தான். சரிங்க பெரியம்மா, நான் போகிறேன். ஏரி வேலைக்கு வேறு நேரம் ஆகுது, ரசம் வைக்கலையா? சரி நான் போய் வரேன். சரிம்மா போ சொல்லுங்க, குரல் கொடு, நான் கூட ஏரி வேலைக்கு வரணும். வந்துடுறானுங்க. ஏன் ஒரு ரசம் கூட வைக்க தெரியாதா? கோயம்பு ரசம் கொடு சோறு கொடுன்னு வந்துடுறா. குண்டான தூக்கணும். என் ஊட்டம் ஆகித்தொன்னு இங்கே எதுக்கு வரீங்க? எல்லாம் இந்த சிவகாமி கொடுத்து என் குடும்பத்தையே கட்டி வச்சுக்கிறா. நான் என்ன பண்ணுறது? வெள்ளை